மாதம் முடியும் நேரம் வந்தாலே உங்கள் இதயம் சற்று வேகமாக துடிக்கிறதா? பில் தேதிகள் நெருங்கும் போது மனசு அமைதியை இழக்கிறதா? இந்த மாதம் சம்ஹவ் கடந்து போயிட்டும் நீங்கள் உங்களுக்குள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்று இந்த சில நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு திருப்பமாக இருக்கலாம். நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க முயற்சிக்கிறீர்கள், ஆனால் உங்களுக்குள் சோர்வாக இருக்கிறீர்கள். சில நேரம் நீங்கள் பேசாமலே அழுகிறீர்கள். சில இரவுகள் தூக்கம் இல்லாமல் கடக்கிறது. கணக்குகள் மட்டும் கூடிக்கொண்டே போகிறது, ஆனால் வழி மட்டும் தெரியவில்லை. ஆனால் ஒரு உண்மை, நீங்கள் இந்த நிலைமையால் வரையறுக்கப்படவில்லை. சில நேரம் உனக்குள் உடைந்து போயிருப்பாய். வீட்டில் யாரும் கவலைப்படக்கூடாது என்று நீ உன் கவலையை மறைத்து வைத்திருக்கிறாயா? சில நேரம் ஏடிஎம் ஸ்லிப் பார்க்கும்போது இதயம் கொஞ்சம் நொந்திருக்கிறதா? கணக்கு புத்தகம் திறக்கும்போது மூச்சு அடைஞ்ச மாதிரி தோன்றுகிறதா? நீ யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு அழுத்தம் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கிறதா? நாளை என்ன ஆகும், இது எப்படி சரியாகும் என்று எண்ணிக்கிட்டே இருப்பாய். சில நேரம் உன் ஃபோன் சைலண்டில் போடுவாய், கால் வராதிருக்க. சில நேரம் மெசேஜ் ஓப்பன் பண்ண பயப்படுவாய், பேட் நியூஸ் இருக்குமோ என்று. ஆனால் அது வெறும் பணப்பிரச்சனை. இந்த மாதம் வெறுமையாக முடிவதில்லை. ஒரு புதிய வாய்ப்பு திறக்கும், ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஹெல்ப் வரும், ஒரு சுமை குறையும். நீ இப்போது காணவில்லை என்றாலும் வழி உருவாகி கொண்டிருக்கிறது. நீ அமைதியாக தாங்கிக் கொண்டிருந்த அந்த சுமை என்னிடம் மறைக்கப்படவில்லை என்று இயேசு சொல்கிறார். நீ இரவு நேரத்தில் அமைதியாக அழுத நேரம், நான் உன் அருகில் இருந்தேன். நீ என்னால் முடியல என்று உனக்குள் சொன்ன நேரம், நான் உன் கையை பிடித்திருந்தேன். உன் பயம் எனக்கு தெரியும், உன் கணக்குகள் எனக்கு தெரியும், உன் குடும்பத்தின் நிலை எனக்கு தெரியும். நீ எல்லாவற்றையும் தனியாக சுமக்க வேண்டியதில்லை. உன் வாழ்க்கை ஒரு எண்ணிக்கையால் முடியாது. உன் மதிப்பு ஒரு பேலன்ஸ் அக்கௌண்டில் தீர்மானிக்கப்படாது. மகனே, மகளே, நீ சுமை அல்ல, நீ மதிப்புள்ளவன். இன்று நான் உனக்கு சொல்ல விரும்புவது, பயம் உன்னை கட்டுப்படுத்த விடாதே. அழுத்தம் உன் நம்பிக்கையை திருட விடாதே. நீ இப்போது பார்க்காத இடத்தில் நான் உனக்காக வழி அமைத்து கொண்டிருக்கிறேன். நீ மூடிய கதவுகளை பார்த்து கொண்டிருக்கிறாய், ஆனால் நான் திறக்கும் கதவுகள் இன்னும் முன்னால் இருக்கிறது. அமைதியாக இரு, அவசரப்படாதே. நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த பருவம் உன்னை அழிக்க வரவில்லை, உன்னை உயர்த்த தயாராக வருகிறது. நம்பிக்கை விடாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த மாதம் தீர்வு வருகிறது. என் வீட்டில் குறைவு நிலைக்காது, அமைதி என் குடும்பத்தில் தங்கும். நான் பயத்தின் அடிமை அல்ல. இன்று நான் உனக்கு ஒரு வாக்குத்தத்தம் சொல்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். இந்த பருவம் உன் வாழ்க்கையின் கடைசி வார்த்தை அல்ல. நீ எண்ணிக்கொண்டிருக்கும் குறைவு நிரந்தரம் அல்ல. உன் வீட்டில் இப்போது அழுத்தம் இருக்கலாம், ஆனால் அந்த வீட்டில் அமைதி தங்கும் நாள் வருகிறது. நீ எப்படி என்று கேட்கிறாய், ஆனால் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஒரு சிறிய வாய்ப்பு பெரிய மாற்றமாக மாறும். ஒரு புதிய சிந்தை உன் வருமானத்தை மாற்றும். நீ இழந்ததை நினைத்து அழாதே. நீ வரப்போகிறதை நம்பி எழு. நான் உனக்கு கதவை திறப்பேன். நான் உனக்கு தேவையானவர்களை இணைப்பேன்.
நான் உனக்கு சரியான நேரத்தில் சரியான உதவியை அனுப்புவேன். உன் வீடு வெறுமையாய் இருக்காது. உன் கைகள் காலியாக இருக்காது. உன் பயத்தால் இருக்காது. நீ இப்போது சாட்சியாக இல்லை, ஆனால் சீக்கிரம் சாட்சி சொல்ல போகிறாய். இந்த மாதம் ஒரு மாற்றத்தின் தொடக்கம். இந்த பருவம் ஒரு திறப்பின் ஆரம்பம். நம்பிக்கை வைத்திரு, நான் உன்னை உயர்த்துவேன். வாக்குத்தத்தம் கேட்டாய். இப்போது நம்பிக்கை நிற்கும் நேரம். நம்பிக்கை என்பது உணர்ச்சி அல்ல, அது ஒரு முடிவு. சூழ்நிலை மாறவில்லை என்றாலும் உன் மனம் மாற முடியும். பயம் கதவை தட்டலாம், ஆனால் அதை உள்ளே விடுவது நீதான் முடிவு செய்கிறாய். இன்று நீ சொல்ல வேண்டும், நான் எண்ணிக்கையை பார்த்து வாழ மாட்டேன். நான் பயத்தை பார்த்து நடக்க மாட்டேன். நான் நம்பிக்கையோடு முன்னேறுவேன். நம்பிக்கை என்பது வெறும் காத்திருப்பு அல்ல, அது நம்பிக்கையோடு செயலில் நடப்பது. சிறிய திட்டம் போடு, சிறிய கட்டுப்பாடு ஆரம்பி, சிறிய சேமிப்பு தொடங்கு. தேவன் கதவை திறக்கிறார், ஆனால் நீ நடக்க வேண்டும். நீ பலவீனம் அல்ல, நீ தற்காலிகமாக சோர்ந்திருக்கிறாய். இந்த அழுத்தம் உன்னை நிரந்தரமாக பிடிக்காது. இந்த கடன் உன் அடையாளம் அல்ல, உன் அடையாளம் நம்பிக்கை. உன் வலிமை தைரியம், உன் எதிர்காலம் மாற்றம். இன்று நீ உன் குரலில் சொல்லு, நான் எழுகிறேன், நான் நிலைக்கிறேன், நான் முன்னேறுகிறேன். உன் மனம் வலிவாகும்போது உன் வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கும். இப்போது தைரியமாக சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன், நான் உடைய மாட்டேன், நான் பின்னோக்கி போக மாட்டேன். என் வாழ்க்கை நிறுத்தப்படவில்லை, அது தயாராகிறது. என் கதவு மூடப்படவில்லை, அது திறக்கப் போகிறது. இந்த மாதம் சாதாரண மாதம் அல்ல, இது மாற்றத்தின் மாதம், இது திருப்பத்தின் மாதம், இது சாட்சியின் மாதம். என் வீட்டில் அமைதி வருகிறது, என் மனதில் தெளிவு வருகிறது, என் வாழ்க்கையில் முன்னேற்றம் வருகிறது. நான் சுமையை தனியாக சுமக்க மாட்டேன், நான் பயத்தில் வாழ மாட்டேன், நான் நம்பிக்கையில் நடப்பேன். என் கண்ணீர் வீணாகாது, என் ஜெபம் பதிலில்லாமல் போகாது. என் காலம் வருகிறது, என் வாழ்க்கை மாறுகிறது, இப்போது முதல் மாறுகிறது. அன்பான தேவனே, இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் உமது சமாதானத்தில் மூடுங்கள். அவர்கள் வெளியில் வலிமையாக இருந்தாலும் உள்ளுக்குள் சோர்ந்திருக்கிறார்கள். யாரிடமும் சொல்ல முடியாத கவலை. நீங்கள் தொடுங்கள் ஆண்டவரே. இரவு தூக்கம் கெடும் அளவுக்கு அழுத்தம் இருந்தால் அமைதியை கொடுங்கள். பொருளாதார குறைவு இருந்தால் வாய்ப்பை திறக்குங்கள். குடும்பத்தில் சண்டை இருந்தால் சமாதானத்தை விதையுங்கள். என்னால் முடியாது என்ற எண்ணத்தை தேவனால் முடியும் என்ற நம்பிக்கையாக மாற்றுங்கள். இன்று முதல் அவர்கள் தனியாக இல்லை என்பதை உணர செய்யுங்கள். பயம் வெளியேறட்டும், அமைதி உள்ளே வரட்டும், நம்பிக்கை வலிமையாகட்டும். இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி வரட்டும். ஒரு சிறிய அறிகுறி கொடுங்கள் ஆண்டவரே, அது அவர்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் கமெண்டில் ஆமீன் என்று எழுதுங்கள். உங்கள் பெயரை பார்த்து நாங்கள் ஜெபத்தில் நினைப்போம். இந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். இப்படியான ஜெபங்களும் உற்சாக வார்த்தைகளும் தொடர வர சப்ஸ்கிரைப் செய்து இந்த குடும்பத்தில் இணையுங்கள். இப்போது சுமை சுமந்து கொண்டிருக்கும் ஒரு நண்பர் உங்களுக்கு நினைவுக்கு வந்தால் அவருக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். நீங்கள் தனியாக இல்லை,
உங்கள் மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது.